ரீசெண்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி YouTubeல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. உங்க எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் ஃபிலிம் தெரிஞ்சிருக்கும். ரொம்பவுமே ஃபெமிலியரான ஒரு ஷார்ட் ஃபிலிம். அ இன்ஸ்டால வந்து ரொம்பவுமே ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம். 2வது வந்து நெறைய யூடியூபர்ஸ் வந்து இத ரிவ்யூ பண்ணி போட்டுருக்காங்க. லைக் நம்ம ஜேகே தமிழ் அவங்கலாம் அத பார்த்துட்டு, ஒரு எப்படி சொல்றது? ஒரு வீடியோவாவே அத போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அவர் வந்து யாரும் இல்ல. நம்ம அன்பு சகோதரர் திரு எம்.ஜி. ராஜவேல் அவர்கள் தான். வம்சபுரத்து நாயகன். ஸோ வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தைரியம், வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாரு போன வருஷம். இந்த ஷார்ட் ஃபிலிம் நெறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். நெறைய ட்ரெண்டா இருக்கும்னு நம்புறேன். இப்ப அத பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரொம்பவுமே லைக் ரொம்ப நல்ல ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வயசுல, அந்த மெச்சூரிட்டில இந்த மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் கூட எடுத்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலா நாங்க எடுக்க ட்ரை பண்ணோம். பட் ஆனா அது வேற மாரி ஆயிடுச்சு. ஸோ அத நாங்க பாதியிலே ட்ராப் பண்ணிட்டோம். பட் ஆனா இவரு சக்சஸ்ஃபுல்லா எடுத்து, அ அது வந்து ஒரு பேசும் பொருளா ஆக்கி விட்டாரு அப்படின்னே தான் சொல்லணும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வம்சபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல எம்.ஜி. ராஜவேல் அப்படின்ற ஒருத்தருடைய தம்பி. அவரோட ட்வின் பிரதர் வந்து ஜி. ராஜவேல். அவர ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க. அது யாரு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு நம்மளோட எம்.ஜி. ராஜவேல். ஸோ கடைசியில அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது. அவர் தம்பிய கொன்னது இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதையே. ஸோ இதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட். ஸோ இதுல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எம்.ஜி. ராஜவேல், ஜி. ராஜவேல். எம்.ஜி. ராஜவேல் அவரு வந்து இதுல இரட்டை வேடம் நடிச்சிருக்காரு. அண்ணன் தம்பியாவே நடிச்சிருக்காரு. ஸோ இதை தாண்டி தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவரு தான் இந்த படத்துடைய முக்கியமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கருத்துள்ள படமா தான் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஒரு கர்மா நம்ம எப்படி செயல்படுறோமோ, அது எந்த மாரி மாறுது அப்படின்ற மாரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ அதனால ஓப்பன் அப்பா நெறைய சீன்ஸ நம்மளால சொல்ல முடியல. சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடுமோ பார்க்காதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் அப்படின்னு. அதனால தான் நான் இன்னும் எதுவுமே ஓப்பனா சொல்லாம இருக்கிறேன். ரொம்பவுமே அழகான படம். ஸோ இதோட மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாத்துக்கும் போடப்பட்டிருக்கிற பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, பாட்டும் சரி, ரொம்பவுமே சூப்பரா இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி அவங்க அத பண்ணியிருந்தாலுமே, நீட்டா பண்ணியிருந்தாங்க. அந்த தினேஷ் அவருக்கு போடப்பட்ட அந்த வில்லன் மியூசிக் டன் டன் டடன் டன் டன் அதாகட்டும். அப்புறமேட்டு வந்து ஓப்பனிங்ல வந்து "மம்சாபுரம் சூப்பர் ஸ்டார் தைரியம் வேட்டை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கார்டு வரும். ஸோ அதுக்கு வந்து ராஜ 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 ராஜாதி ராஜவேல் அந்த பிஜிஎம் ஆகட்டும். அப்புறமேட்டு வந்து இவங்க 2 பேரும், அதாவது தினேஷ் அந்த ராஜவேல் அவங்க 2 பேரும் அ ஒண்ணா வர அந்த சீன்ஸ்லலாம் வந்து வந்திருக்கிற அந்த பாட்டு, "ராஜவேலும் தினேஷும் நண்பர்கள்" அப்படின்ற மாரி வரதெல்லாம் ரொம்பவுமே அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. நெறைய பேர் இந்த படத்துல இருக்கிற சில பல சீன்ஸ வந்து மீம் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனா இதுல சில பல ஐகானிக் டயலாக்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் இந்த ஷார்ட் ஃபிலிமுக்குன்னே "எந்திர்றா வெண்ண" அப்படின்னு சொல்றதாகட்டும். "டேய் தினேஷு நீயுமாடா? கேட்டிருந்தா நானே குடுத்திருப்பனேடா" அப்படின்ற மாரியான அந்த டயலாக்ஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஃபெமிலியரா அ இருந்துச்சுன்னே தான் சொல்லணும். அப்புறம் இந்த கிளைமாக்ஸ் அந்த பஞ்ச் டயலாக், "நாங்க வேல், ராஜவேல்" அப்படின்னு சொல்றது. அதெல்லாமே வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்டின்னே தான் சொல்லலாம். ஸோ இவரு இத இதோட ஸ்டாப் பண்ணல. பார்ட் 2க்கான லீடுமே குடுத்திருக்கிறாரு. தைரியம் வேட்டை 2 சூரசம்ஹாரம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல இவரு நெறைய புது புது படங்களும் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதோட ரிவ்யூ எல்லாமே நமக்கு அப்கமிங் வீடியோஸ்ல தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. யாராச்சும் தைரியம் வேட்டை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, எம்.ஜி. ராஜவேல் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட யூடியூப் சேனல்லயும் போய் பாருங்க. அப்படி இல்லன்னா, தைரியம் வேட்டை மூவின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு மேலோட்டமாவே வந்திருக்கும். ஸோ இது ரொம்பவுமே அவரோட
ஷார்ட் ஃபிலிம் அந்த ஸ்டைல்ல தைரியம் வேட்டை தான் வந்து இவருக்கான ஒரு அடையாளத்தையே குடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமேட்டு அவர் வந்து ஏஎஸ்எம்எம் ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அப்புறம் ரைடர் அப்படின்னு ஒரு படத்த எடுத்தாரு. த வே ஆஃப் குட் திங். இதுக்கு அடுத்தது இப்ப அடுத்த படம் ஒரு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. பயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங் ஆன் த ப்ராக்ரஸ்ல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரைடர் 2 வரும். தைரியம் வேட்டை 2 வரும். தைரியம் வேட்டை 3 யோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே விட்டுருக்காரு. அம் ஸோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காதவங்க போய் பாருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கும் நானு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த சேனலோட அ லிங்க்குமே குடுக்குறேன். ஸோ அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய். டேக் கேர். ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.